போய் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சொல்றேன் மச்சான். என்னடா ஏதோ ரகசியம் பேச போற மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் அனுப்ப சொன்னேன் மச்சான். கிட்டத்தட்ட இது ரகசியம் தான். உனக்கு ஐஷுவை பிடிச்சிருக்குல்ல? ஏய் மாப்பிள்ள, என்னடா கேள்வி இது? எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கடா. அவளை விட வேற எந்த பொண்ணும் எனக்கு தகுந்தவளா இருக்க மாட்டாடா. ரொம்ப சந்தோஷம்டா மச்சான். உனக்கு ஐஷு பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே தெரியும்ல? டேய் மாப்பிள்ள, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஐஷுவோட பாஸ்ட்டை நினச்சி நான் எதனா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதானே? ஆமாண்டா மச்சான், அதே தான். ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் அவளை நீ எந்த வார்த்தையும் சொல்லி காமிச்சு பேசிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் மச்சான் நான் இதை இப்போவே கேட்டுக்கிறேன். தப்பாக நினைக்காதடா, அவளுக்குன்னு யாரும் இல்லை, நாங்கள் தான், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான். அதனால் அவளோட ஃபேமிலியாக நாங்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுக்கணும்ல. அதுக்காக தான்டா இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். டே மச்சான், அவள் எனக்கு கனவு. அவளோட பாஸ்ட் எனக்கு தேவையே இல்லைடா. அவளுக்கு நடந்த துயரங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதை போய் நான் ஒரு காலம் சொல்லி காமிச்சு கண்டிப்பாக பேச மாட்டேன். அவள் மனசை எந்த வகையிலையும் இந்த விஷயத்த சொல்லி நான் காயப்படுத்தவே மாட்டேன்டா. அதை பற்றி நான் ஞாபகமே எனக்கு இருக்காது. இப்போ கூட நீ சொல்ல போக தான் உனக்கு நான் பதில் சொல்கிறேனே தவிர எனக்கு அப்படி ஒரு விஷயம் அவளுக்கு நடந்ததாவே என் மனசில் ஞாபகத்திலே இல்லைடா. சந்தோஷம்டா மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, ஐஷு தன்னுடைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கிற ஒருத்தனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் பிடிவாதமாக இருக்கா. அது மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, அவனை சார்ந்திருக்க அம்மா அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சு என்னை யார் ஒருத்தவங்க ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு அவள் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காடா. இந்திய மச்சான், நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சு போச்சு. அம்மாக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியப்படுத்திட்டு அப்புறம் தான் ஐஷுவை நான் கல்யாணம் பண்ணணுன்ற அதானே? சரி, இதில் என்ன இருக்குது? தெரியப்படுத்திட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு அவள் தேவை, அவ்வளோதான். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை மனப்பூர்வமாக லவ் பண்ணுறேன். அதனால எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரி, அவள் தான் எனக்கு பொண்டாட்டி. ரொம்ப சந்தோஷம்டா மச்சான். இப்போதான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்ன சொல்லுவியே ஏது சொல்லுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன். சரி, நீ எப்படியாவது இதை போய் அம்மா அப்பா கிட்டே பேசிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையில பாருங்க, சரியா? நானும் உன்னை பற்றின விஷயத்த ஆயிஷா கிட்ட சொல்லி பேசுகிறேன், ஓகேவா? டேய் மச்சான், இரு, அதுக்குள்ளே அவசரப்பட்ட அவகிட்ட சொல்லிடாத. என் காதலை நானே தான் அவகிட்ட வெளிப்படுத்தணும்னு இருக்கிறேன். அதனால எனக்கு யாரும் வேண்டாம். நானே போய் ஸ்ட்ரைட்டாகவே அவகிட்ட சொல்லிடுறேன்டா, சரியா? ரைட்டு மாப்பிள்ள சார், நீங்கள் கலக்குங்க. எப்படியும் இந்த மாசத்துல இன்னொரு கல்யாணத்தை போட்டுருவோன்னு நினைக்கிறேன். அது சரி சரி சரி, நீ உன் வேலையை பாரு மச்சான். ஏன்டா சொல்ல மாட்டீங்க? உனக்கெல்லாம் இப்போ குடும்பம் அமைய போகுது, எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணாவாடா? அப்போ நானும் ட்ரை பண்ணணும்ல, அதான். சரி, அப்புறம் இப்போ என்ன பிளானு? நலங்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். சார் என்ன பண்ணுற மாதிரி ஐடியா? நான் அது வீட்டுக்குள்ளே இருக்கிறதாவது. அடே, என் பொண்டாடி போய் பார்க்கணும்டா. அவ இன்னைக்கு எப்படி இருப்பா? அவளை போய் நான் பார்க்க வேணாம்? டேய் மாப்பிள்ள, இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லடா. நாளைக்கு ஒரு நாள் தான்டா இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன், அடுத்த நாள் காலையில கல்யாணம்டா. அதுக்கப்புறம் அனன்யா உன் கூட தான் இருக்க போறா. அது வரைக்கும் கொஞ்சம் பார்க்காம இருக்கலாமேடா. இப்பவும் போய் பார்த்துதான் ஆகணுமா என்ன? எதை யார் யார் சொல்லணும்னு ஒரு விவசாயம் இல்லாம போயிடுச்சுடா. ஆமா சார், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என் ஃபங்க்ஷனுக்கா வந்திருக்கீங்க? மனசாச்ச தொட்டு சொல்லு மச்சான். நமக்குள்ள எதுக்கு இந்த சண்டை? நீ போய் தங்கச்சியை பாருடா. நீ தங்கச்சியை பார்த்தே ஆகணும்டா. அதெல்லாம் பார்க்காமலாம் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. நீ போய் என் தங்கச்சியை பாரு, நான் போய் உன் ஃப்ரெண்டை பார்க்குறேன்டா. அது சரிடா மாப்பிள்ள, அப்படியே பல்ட்டி அடிக்கிறடா நீனு. சரி சரி, போய் ஐஷுவை பாரு. ஆமா, அவ எங்கடா இருக்கான்? ஒன்னு பால்கனில இருப்பா, இல்லைன்னா டெரஸ்ல இருப்பா. போய் பாருடா. சரிடா மச்சான், நான் அவளை பார்த்துட்டு அம்மா அப்பாவை கூட்டிட்டு கிளம்புறேன். நாளைக்கு ரிசப்ஷன்ல பார்க்கலாம், சரியா? அடே, என்ன ரிசப்ஷன்ல பார்க்கலான்ற? நாளைக்கு நாளன்னைக்கு லீவ் போட்டு வாடா. அம்மா அப்பா கிட்ட சொன்ன மாதிரி லீவ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லாத. 2 நாள் லீவ் போட்டு என் கூட தான் இருக்கணும் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை லீவை போட்டுட்டு வந்து சேர்ற. காலையிலேயே வரடா, இல்ல நான் அங்க வந்துடுவோம் பாத்துக்க. டேய், ஏற்கனவே இந்த வீக்ல லீவ் எடுத்துட்டேன்டா. இப்ப மறுபடியும் லீவுனா கொஞ்சம் கஷ்டம்டா. அந்த லீவு உன் ஆளுக்காக எடுத்தது. இப்ப எடுக்க போற லீவு உன் நண்பனுக்காக எடுக்கிறது. எடுத்துட்டு நாளைக்கு காலையில வந்து நிக்கிற. நீ மட்டும் அவனை வரல, ஸ்டேஷனுக்குள்ள பூந்துருவோம் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை காலையில வந்து சேர்ற. இங்க எக்கச்சக்க வேலைங்க இருக்கு. இவர் போய் ஸ்டேஷன்ல டியூட்டி பாப்பாராமா, நாங்க விட்டுடுவோமா? ஏய், வந்து சேர்றா. அப்ப நீ விட மாட்டேன். சரி சரி, நாளைக்கு காலையிலேயே வந்து சேர்றேன். எனக்கும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி தானே வரணும். என் ஆள் இங்க தானே இருக்கா, அப்ப நான் இங்கதான் வந்தாகணும். சரி மச்சான், காலையில 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துடுறேன், சரியா? அது அதெல்லாம் எதுவும் வேணாம்.
வேணாம் சுஜி. ஆமா நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. வேண்டாம் வேண்டாம், நான் இங்கே நின்னுட்டு இருக்கேன். அம்மா உங்களுக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ பார்த்து பார்த்து செய்ய சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இங்கே நின்னுட்டு இருக்கேன். அது சரி, எவ்வளவு நேரத்துக்கு நின்னுட்டு இருக்க போற? ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையா சுஜி? போனக்கா, சாப்பிடணும். கொஞ்சம் பசியா தான் இருக்கு. சரி, அதான் அம்மா உங்களுக்கு எதனா வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்புறம் உங்க கூடவே இருக்கணுமா, இப்ப இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூடவே தான் இருக்கணுமா. சுஜி, நான் இந்த ரூம் குள்ள தானே இருக்கேன், அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ போ, நீ போய் சாப்பிட்டுட்டு வா போ. ஐயோ அரவிந்த் மாமா. சுஜி சத்தம் போடாத. ஓகே ஓகே லவ்ஸ். நடத்துங்க. என்ன சுஜி, ஏதோ நீயே காத்துல பேசிக்கிட்டு இருக்க? ஆமா என்ன வெற்றி ஞாபகம் வந்துருச்சோ? அக்கா போங்க, உங்களுக்கு போய் காவலுக்கு நின்னா பாருங்க. என்ன சொல்லணும், என்னையே நீங்க கிண்டல் பண்றீங்களா? இல்ல சுஜி, சும்மா தான் கேட்டேன். ஆமா இன்னைக்கு காலையில வெற்றி வந்து வந்து போன மாதிரி இருக்கு, நம்ம வீட்டையே சுத்திட்டு இருந்த மாதிரி இருந்ததே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அவங்க கார்த்திக் மாமா வீட்ல இருந்து ஏதோ சொல்லி அனுப்புனாங்களாமா, அது சொல்லத்துக்காக வந்தாங்கக்கா. நம்பிட்டேன். அக்கா, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன். போங்க, நான் இங்க நின்னா நீங்க நிறைய கேள்வி கேக்குறீங்க. சுஜி போகாத, எனக்கும் தனியா இருக்க போர் அடிக்குதுல, நீ இருந்ததுனால நல்லா இருக்கு. நீ இங்கே இரு, போகாத. அது சரி, உங்களுக்கு தான் கம்பெனி கொடுக்க ஆள் வந்துட்டாங்களே. கம்பெனி கொடுக்க ஆள் வந்துட்டாங்களா? அது யாரு? அது யாரா? அதான் நம்ம அரவிந்த் மாமா. அடி லூசு, அவரு இப்ப அவங்க வீட்டுல இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கும் நலங்கு வச்சிருப்பாங்கல்ல, அவரும் அழகா பட்டி வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா அழகா இருப்பாங்கல்ல. ஆமாக்கா, மாமா ரொம்பவே அழகா இருக்காரு. ஏய் என்னடி, ஏன் அரவிந்தன் நீ அழகா இருக்காங்கன்னு சொல்ற? நீ எல்லாம் சொல்லக்கூடாது சரியா? ஐயோடா, நம்ம ரித்துவா இது. அது சரிடி, இவ்வளவு ஆசையா வச்சுக்கிட்டு ஆனா என் முன்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்க வேண்டியது. அக்கா, நீ எல்லாம் அதை சொல்லக்கூடாது. நான் அவருக்கு மச்சினிச்சி, அவர் எனக்கு மாமா. நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? ஏன் அரவிந்த் மாமா செம கியூட்டா, அழகா, சப்பியா, ஸ்மார்ட்டா இருப்பாங்க. நம்மகிட்ட அரவிந்த் மாமா பார்க்காம இருந்திருந்தாங்க, நான் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு அரவிந்த் மாமாவை ரொம்ப பிடிக்கும்க்கா. அப்படி போட மச்சனிச்சி. வேணாண்டி வாளு, இப்ப நான் உன்னை ஓட விட்டு உதைக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. நல்ல நல்லதுமா என்கிட்ட உதவாங்காதடி. அஸ்கு பிஸ்கு, நான் உண்மையை தானே சொல்றேன். எனக்கு அரவிந்த் மாமா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் அரவிந்த் மாமா. எப்படி? இன்னைக்கு நீ என்கிட்ட உதவாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இருடி வாளு. ஐயோ மாமா, என்ன காப்பாத்துங்க. ஆமா உங்க மாமா உன்னை வந்து காப்பாத்துவாங்கடி. கனவுதான் காணணும் நீனு. அட மக்காக்கா, அங்க பாரு, உன் புடவை யார் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. யாரு? அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயோ அரவிந்த், நீங்க எப்படிங்க? ஆமாண்டி, நானே தான். மாமா, அக்கா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. சரி நீங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் யாரும் வராம பாத்துக்கிறேன். சரியா? ரொம்ப நல்ல மச்சனிச்சு நீதாம்மா. போமா, போய் அந்த வேலையை கரெக்டா பாரு. நான் என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரியா? ஓகே நீங்க ஏதோ ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். வாலு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும்ல, அப்ப நான் கலாய்க்கிறேன். ஹீட் பண்ணி கிளம்புமா? போங்க மாமா, நீங்களும்மா போங்க. நான் இங்க நின்னாதான் இதை பேசுவீங்க, நான் போறேன். போங்க. என்னடி ரித்து, எதுக்கு இந்த அதிர்ச்சி? ஐயோ அரவிந்த், நீங்க என்ன விளையாடுறீங்களா? எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? இது என்னடி கேள்வி? என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் பார்க்க பறந்து வந்துட்டேன்டி. ஐயோ அரவிந்த், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுக்கு போங்க அரவிந்த், உங்களை வீட்டுல தேட போறாங்க. அதெல்லாம் தேட மாட்டாங்க, அண்ணா இருக்கான், அண்ணா சமாளிச்சுப்பான். ஏய், உன்னை பார்க்கணும்டி, நீ வேற இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பியா, அதை நான் பார்க்கணும்ல, அதனால தாண்டி வந்தேன். இப்போ நீ கூட சொன்னல, எனக்கு நலங்கு வச்சிருப்பாங்களா, வேஸ்ட் ஷர்ட்டை போட்டிருப்பானே, அழகா இருப்பானே, அப்படிலாம் நினைச்சல, அந்த மாதிரி எனக்கும் தோணும்லடி. அதான் உன்னை பார்க்கணும்ல, ஆசையா இருந்ததா கிளம்பி வந்துட்டேன்டி. ஐயோ அரவிந்த், என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா? மூஞ்ச பாரு. ஆமா நாளைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு உங்க கூட தானே இருக்க போறேன், அப்புறம் என்ன அதுக்குள்ள? இல்லடி, என்னதான் அடுத்த நாள்ல இருந்து நீ என் கூட தான் இருக்க போற, ஆனாலும் இப்போ நம்ம லவ்வர்ஸா மீட் பண்ணணும்ல, அதான் மீட் பண்ணலான்னு வந்துட்டேன்டி. ப்ளீஸ் என்ன எதுவும் சொல்லி தயவு செஞ்சு அனுப்பிடாத, கொஞ்ச நேரம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு தானே வந்திருக்கேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு தாங்க தோணுச்சு, ஆனா இப்படி மனசுல நினைச்ச உடனே வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. பாரு, அதான் அரவிந்த், நீ மனசுல நினைச்சது எனக்கு எப்படியோ கேட்டுருச்சு, அதான் உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டேன்டி. ஆமா அது என்னமோ கரெக்ட் தான். லவ் யூ டா செல்லக்குட்டி. லவ் யூ டூடி பொண்டாட்டி.
உன்னோர்கோடு நெஞ்சோர் பார்த்து கைகளில் நீந்து கைகளில் நீந்து. என்ன சாந்தி எங்க கிளம்பிட்டாப்ல இருக்கு? ஆமாங்க அண்ணி, கார்த்திக் மாப்பிள்ளை வீடு வரைக்கும் போயிட்டு வரணும். கார்த்திக் வீடு வரைக்குமா? என்ன சாந்தி என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, சம்மந்தி இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் பொருள் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அதான் எடுத்து வச்சிருக்கேன். சரி அதான் போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பாக்குறேன். நீ நாளைக்கு ரிசப்ஷன் இல்ல நீ, அதுக்கு தேவையான கொஞ்சம் சாமான்கள்லாம் நம்ம வீட்டுல இருக்கு, அதான் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. சரி யார்கிட்டயே கொடுத்து அனுப்புறது, நானே எத்தனை கொடுத்துட்டு வந்துடலாம்ல, எல்லாரும் வேலையா இருக்கும், அதான் நானே போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு பாக்குறேன். நீ ஆமா ஆமா சாந்தி, அது என்னமோ சரிதான், இங்க எல்லாரும் வேலையா தான் இருக்கிறாங்க. சரி நீ ஏதாவது போய் கொடுத்துட்டு வா, அக்கா வேற கேட்டுட்டாங்கன்னு சொல்றல. சரி நீ போயிட்டு வா, நீ போயிட்டு அதுக்குள்ள என்னால என்ன முடியுமோ அதை பார்த்து வைக்கிறேன். சரியா? ஆமாங்க நீ, கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவேன் நானு. நீங்க எதுவும் பண்ணிக்க வேண்டாம், நீங்க அதற்கு சும்மா மேலோட்டமா பாத்துட்டு இருங்க, வந்துடுறேன் உடனே. இதுல என்ன இருக்கு சாந்தி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஆமா இப்ப இங்க என்ன நடக்குது? சூனிய பொம்மை வந்துருச்சு, இப்ப இதுக்கு நாம விளக்கம் கொடுக்கணும். ஏன் நீ இவ்வளவு நேரம் இங்க தானே நின்று கேட்டுட்டு இருந்தீங்க? சாந்தி என்ன சொன்னு தெளிவா தானே கேட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் என்னன்னா நீங்க தான் கேட்டுட்டீங்களா, அப்புறம் என்ன? உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பாயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, உன் வாயை தட்ட வேண்டிய விதத்துல தட்டுறேன். இருடி, என் பொண்ணு மட்டும் உன் பையனை கல்யாணம் பண்ணட்டும், உன் குடும்பி என் கையில எப்படி ஆட்டி படைக்கிறான்னு மட்டும் பாரு. கேட்டேன், அவ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா வீட்டில் இவ்வளோ வேலைகளை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இப்போ சம்மந்தி வீட்டுக்கு போக போற? என்ன பொருள் கொடுக்கணும், அதை கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஐயோ இல்லைங்கக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் இல்லை, விடுங்க பரவாயில்ல, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போயிடு உங்க சம்மந்தி வீட்டுக்கு, போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன். அது வரைக்கும் இந்தா இங்கே நிற்கிறாளே இவ வேலை சொல்லியே ஏன் உயிரை வாங்கிடுவா, எதுக்கு? அதுக்கு நான் போயிட்டு வரேன். நேற்று கூட்டிகிட்டு போனியே வீட்டுக்கு, அவங்க வீடு தானே, அதெல்லாம் வழி தெரியும், எடுத்துகிட்டு வந்து கொடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா ஆண்டி, அதான் அண்ணி சொல்றாங்களே, கொடுத்து விடு, அவங்களே போயிட்டு கொடுத்துட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீ கொடுத்து விடு. இல்ல நீ இவங்க போறதுனால எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சாந்தி, அப்படியே வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். இதை முதல்ல வெளியில தள்ளு, அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இதுக்கிட்டே கொடுத்து அனுப்பு. சரிங்க அண்ணி. அக்கா வாங்க உள்ள வாங்க, அவங்களுக்கானது எல்லாமே கட்டப்பையில எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க, வேற எதுவும் கிடையாது. அவங்க கேட்ட எல்லா பொருளும் அந்த பையிலே வச்சிருக்கேன், இதுலயே எல்லாம் இருக்குன்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்கக்கா. எடுத்துட்டு வா போ. சரி நானே எடுத்துட்டு வரேன், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். என் தேவதை இங்கே தான் இருக்கா. எப்பா இவளை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணுமே. ஓடிய பொண்டாட்டி. இந்த நிம்மி மாமாவை பார்க்க போறேன்னு அங்க ஓடிட்டான், நம்ம மட்டும்தான் இங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? மாமாவுக்கு ஃபோன் போட்டாலும் மாமா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க ஒருவேளை ரொம்ப பிஸியா இருக்காங்க போல இருக்கு. சரி என்னதான் பண்றது? அம்மா வேற நம்மள ரூம்ல இருந்து வெளியில வரவே கூடாதுன்னுட்டாங்க. ஐயோ என்னடி இப்படி போர் அடிக்குது? என் பொண்டாட்டி மாமாக்கு ஃபோன் போட்டு எடுக்கலன்னா மாமா உன்னை பார்க்க தாண்டி வந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது உன்னால புரிஞ்சுக்க முடியலையடி. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா மாமா உன் பின்னாடி இருக்கேன்டி. மறுபடி தங்கம், என் தங்கம் கட்டி போய் பொண்டாட்டி. ஐயோ மாமா, நீங்களா? நீங்க எப்படி மாமா இங்க? ஐயோ மாமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஏன் மாமா இங்க வந்தீங்க? அடியே பொண்டாட்டி, என்ன அடி இப்படி கேட்குறேன்? இவ்வளோ அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு நான் மட்டும் தனியாக அங்கே எப்படி இருக்க முடியும்? அதான் என்னால் அங்கே இருக்க முடியல, அதாண்டி ஓடி வந்துட்டேன்டி பொண்டாட்டி. மாமா என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா? இப்ப பாருங்க உங்களை அவங்க வீட்டில் தேட போறாங்கங்க, போங்க மாமா. இப்ப நீங்க இங்க வந்ததை மட்டும் அம்மாவோ அத்தையோ யாராவது பார்த்தாங்க நல்லா இருக்காது மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. நல்ல மாமால எப்படி வந்தீங்களோ அப்படியே ஓடி போயிடுங்க மாமா. அதெல்லாம் போக மாட்டேன்டி. அத்தை பார்த்தா சரி, ஆட்டுக்குட்டி பார்த்தாலும் சரி, அதை பற்றிலாம் இந்த மாமாக்கு கவலை கிடையாது. எனக்கு ஒன்று பார்க்கணும்டி, அதனால தாண்டி பொண்டாட்டி இப்படி ஓடி வந்திருக்கேன். அடி என்னடி இவ்வளோ அழகா இருக்கேன் என் பொண்டாட்டி. லவ்யூடி. மாமா போங்க. போகிறதுக்காக வாடி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எதிரி குதிச்சு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி உனக்கு நலங்கு வைக்கும்போது நீ இப்படி இருப்பேன்னு நான் இமேஜின் பண்ணேன் தான். ஆனால் என் இமேஜினேஷன்லாம் தாண்டி இவ்வளோ அழகாக இருப்பேன்னு தெரியாதுடி. அப்படியே அழகு மலர் கொட்டிய அழகு எங்கள் கை சேர்ந்ததே. சின்ன அழகு சித்திர அழகு சிறு நெஞ்சை கொட்டிய அழகு என்ன விலை அழகே
சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். போதும் போதும் மாமா, என்ன அழகை வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்க? என் மாமாக்கு இப்படிலாம் கூட வர்ணிக்க தெரியுமா என்ன? அடிய பொண்டாட்டி, உன் கழுத்துல தாலியை கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறேன்னு மட்டும் பார்த்துட்டே இருடி. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ரூமுக்குள்ள எப்படியெல்லாம் வர்ணிக்க போறேன்னு பார்த்துக்கிட்டே இருடி பொண்டாட்டி. போங்க மாமா, நீங்க ரொம்ப மோசம், போங்க. மோசம் தாண்டி பொண்டாட்டி. இந்த நாளன்னைக்கு நைட்டு எல்லாமே தெரியாதானே போகுது. மாமா போங்க, நீங்க ரொம்ப ரொம்ப மோசம், எப்ப பாரு போங்க. சரி சரிடி, நம்ம ரூம்ல வச்சு இதெல்லாம் பேசிக்கலாம். இப்போ வேணாம். எப்படி ஏதோ இதை சொல்லுவாங்களே, கல்யாண கலை வந்துருச்சுன்னு, அது அப்படியே உன் முகத்துல தெரியுதுடி பொண்டாட்டி. அப்படியே எப்படி சொல்றது, ஒரு வித கலை உன் முகத்துல இருக்குடி. அப்படியே அள்ளி அணைச்சி தூக்கிட்டு போயிடலாமான்னு இருக்குடி பொண்டாட்டி. மாமா உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்களும் தான் பாருங்க, உங்க முகத்துலயும் கல்யாண கலை வந்துருச்சு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதில்ல, அதான் இந்த கலை நம்ம முகத்துல வந்துருச்சு. இல்லடி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி டபுள் மடங்கு அழகுடி. அவ்வளோ ஒரு அழகா இருக்குடி. அப்படியே இப்போவே ஏதாவது பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் என்ன, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அதானே? உங்களுக்கே புரியுதுல்ல மாமா, அப்புறம் என்ன, நாளைக்கு ஒரு நாள் தானே மாமா, நாளன்னைக்கு இந்த நேரம்லாம் உங்க கூட உங்க பொண்டாட்டியா உங்க பக்கத்துல இருப்பா மாமா. ஆமாண்டி பொண்டாட்டி, அந்த நேரத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டி. உன் கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் நீ எனக்கு மட்டும் தாண்டி பொண்டாட்டி. உன்னை யாருக்குமே தரமாட்டேன். உங்க அம்மா அப்பாவுக்கு கூட உன்னை நான் தரவே மாட்டேன்டி. என் உயிரடி நீ. உன்னை என் நெஞ்சுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன்டி. நானும் தான் மாமா, நீங்க எனக்கு மட்டும்தான். நான் கூட உங்களை யாருக்குமே தரமாட்டேன், அத்தை மாமாவுக்கு கூட தரமாட்டேன். நீங்க எனக்கு மட்டும்தான். இந்த கருப்பு தங்கம் எனக்கு மட்டும்தான். லவ் யூ டி பொண்டாட்டி. நான் கூட மாமா லவ் யூ டூட புருஷா. டியோ பொண்டாட்டி, நாளைக்கு ஒரு நாள் தாண்டி. நாளனிலிருந்து என் கூடவே தாண்டி இருப்பேன் நீனு. உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன்டி. அப்படியே கட்டி அணைச்சிட்டே இருப்பேன்டி உன்னை. கண்டதில்லை எங்க ஊரு, காதல் போதை தந்த கள்ளி, கந்தன் தேடி வந்த வள்ளி. நீ தொடத்தானே நான் பிறந்தேன், நாமன் உன்னை கண்டு தேங்கும் அல்லை கண்டு, தோளில் என்னை அள்ளிக் கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே என்று சொன்னது கேட்டதுமே அம்மம்மா சொக்குது என் மனமே. நெத்து கூட துக்கத்தில்ல பார்த்தேன் அந்த பூங்குயில. ஏதோ போல ஆச்சு சுடு ஏறி போச்சு மூச்சு. அடவேடா இந்த பேச்சு இப்போ வெக்கம் கூடி போச்சு. சீக்கிரம் போடா, அங்க உன் பொண்டாட்டியை பார்க்க வேணாவா? ஐயோ போனம் தானே வெயிட் பண்றேன். வெளியில எல்லாரும் நிக்கிறாங்களே, இவன் என்ன பண்றான்னு தெரியலையே. எப்படியும் ரூம்ல தான் இருப்பா. அடியே நலங்க வைக்கும் போது உன்னை பார்த்தேன்டி, என்ன அழகுடி. அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சி நச்சு 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 நச்சுன்னு கொடுக்கலான்னு நினைச்சேன், அதான் முடியாதே. அடப்பாவி மாம்ஸ், இப்பவும் அதே நினைப்புல தான் இருக்கியா? ஐயோ, எப்பவுமே இதே நினைப்புல தான் இருப்பியாயா? அது சரி, நீ இப்படி பண்ணி என்னையும் அப்படி ஆக்கி தொலைச்சிட்ட. இப்ப பாரு, என் கால் அங்க நிக்காம உன்னை தேடி ஒரு ரூம் பக்கம் ஓடி வந்துருச்சு. எப்பவுமே நீ தான் ஓடி வருவ, இப்ப பாரு நானே உன்னை தேடி ஓடி வந்துட்டேன் என் மாம்ஸு. எப்போது அத்தை அம்மாலாம் கொஞ்சம் வெளியில போயிருப்பாங்களா?
ஐயோ அடியே பொண்டாட்டி உன்னை வந்து பார்க்கணும்டி. என்னடி இது எனக்கு வந்த சோதனை. வெளியில போலான்னு பார்த்தா கதவை திறந்தாலே உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் தான் நிக்கிறாங்க. எப்படிடி இப்போ உன்னை பாக்குறது? ஐயோ மேம், அதை கதவை திறந்து பார்த்துட்டு தானே பேசணும். உனக்குள்ளே இப்படி பேசிக்கிட்டா எப்படி? இந்த பாரு, எப்படி நான் ஓடி வந்துட்டேன் பாரு ஒரு ரூமுக்கு. ஐயோ, நீ நினைச்சதுமே நான் வந்து நின்றுட்ட பாரியா. என் குழந்தை அம்முள் பேபிடா. நீ எவ்வளோ அழகா இருக்க. நீ ஏன் அழகா ரசிக்கிற? நான் உன்னை தாண்டா ரசிக்கிறேன். அவ்வளோ அழகா இருக்க வேஷ்டி சட்டையில். நான் கூட ஓடி வந்து கட்டி பிடிச்சி சின்ன 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 கொடுக்கணும்னு தான் தோணுது. ஆனால் கொடுத்தா நீ வேற மாதிரி ஆயிடுவ, அதனால கொடுக்க மாட்டேன். அது சரி, இதுக்கு மேலே மாம்ச குழம்பு விடக்கூடாது. ஹீரியா மாம்ஸ். அட, இது என்ன விசில் சவுண்டு? நம்ம பிட்டு நமக்கே போடுற மாதிரி இருக்கு. நம்ம தானே பொண்டாட்டியை பார்த்து விசில் அடிப்போம். உள்ள யாரு? அடியே பூனைக்குட்டி, உன்னை தாண்டி பார்க்க தவச்சிட்டு இருந்தேன். எப்படி நீ வந்த? ஐயோ மாம்ஸ், என்னையா இது? என்னையா பண்ற? என்னதான் அடியே, இவ்வளவு நேரம் உன்னை பார்க்க எவ்வளவு திரும்ப தவச்சிட்டு இருந்தேன். வெளியில வேற அத்தா அம்மான்னு எல்லாரும் நிக்கிறாங்களேன்னு உன்னை பார்க்க முடியாம தவச்சிட்டு இருந்தேன்டி. அடியே நல்ல வேலைடி, நீயே வந்துட்டடி. லவ் யூ பொண்டாட்டி. ஐயோ மாம்ஸ், போதுங்க. இதெல்லாம் இப்பவே கொடுத்துட்டா எப்படி? வச்சுக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய தரணும்ல. போதுமா? அடியே கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட டபுள் மடங்கா தர வேண்டி. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். அடியே பொண்டாட்டி, நலங்கு வைக்கும்போது உன்னை பார்த்தேனா, ஐயோ கொள்ள அழகுடி பொண்டாட்டி நீனு. இப்போ மட்டும் என்ன அப்படியே தான் இருக்க. உடவை மட்டும் மாத்திட்ட. சரி பரவாயில்ல விடு. என் பொண்டாட்டி எப்பவுமே அழகுடி. ஏன் மாம்ஸ், நலங்கு வைக்கிற இடத்துல தான் நீ எல்லாம் இருக்கக்கூடாது சொன்னாங்கல்ல. அப்படி இருந்து எப்படியா பார்த்தேன்? ஒளிஞ்சு திருட்டுத்தனமா பாத்தியா? திருட்டு பையலே. ஆமாண்டி, என் பொண்டாட்டியே திருட்டுத்தனமா பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுடி. ஆனாலும் அது கூட சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா இருந்ததுடி. உன்னை திருட்டுத்தனமா சைட் அடிக்கிறது வேற மாதிரி இருந்ததுடி. அடே ஐயோ மாம்ஸ், நீ எல்லாம் வேற ரகம் தெரியுமா? மூஞ்ச பாருங்கலாம். சரி சரி, எனக்கும் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா? நலங்கு வைக்கும்போது பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் அம்மா ரொம்ப உஷாரியா எங்களை வெளியிலே விடல தெரியுமா? அதான் இப்போ எப்படியாவது உன்னை பார்த்துடணுமே என்னதான் திருட்டுத்தனமாக ஓடி வந்துட்டேங்க. பரவாயில்லடி பொண்ணுக்குட்டி, நீ என்ன பார்க்க வருவேன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. நான் தான் எப்படியாவது ஒரு ரூம் தேடி தாவி வரணும்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, என் பூனைக்குட்டி என்னை பார்க்கறதுக்காக என் ரூம் பக்கம் ஓடி வந்துருச்சு. லவ் யூடி. ஐயோ மேம், நான் உன்னை பார்க்க வந்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்கா என்ன? அடி இருக்காதாடி, என்ன மனசுல வச்சிருக்க போய் தானே என்னை பார்க்க இப்படி தேடி வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன? அடி எப்படி நான் அன்னைக்கு வரும், இப்படியே நான் உன் கழுத்துல தாலியை கட்டுவேன் அப்படின்னு இருக்கேன்டி நானு. எனக்கும் உன்னை விட அதிகமாக இருக்கு. எப்படா நீ என் கழுத்தில் தாலியை கட்டுவேன்னு. ஆனால் பரவாயில்லையா மேம், அப்படி இப்படின்னு இவ்வளோ கிட்டக்க வந்துட்டோம்ல. ஆமாண்டி, எப்படியும் கிட்டக்க வந்துட்டேன் தான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உன் கழுத்துல தாலியை கட்டி அப்படியே அழகா தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு ஓடிடணும்டி. அது சரிதான். ஆனால் எனக்கு என்னமோ இதெல்லாம் கல்யாணத்தில் ப்ராப்ளம் வருமோன்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கியா? அப்படி எதுவும் வந்துடாதுல்ல? எதுக்கடி உனக்கு அப்படிலாம் தோணுது? அப்படியெல்லாம் எதுவும் வராது. அந்த மாதிரி வரவும் நானும் விட மாட்டேன், கார்த்திக்கும் அரவிந்தும் விட மாட்டானுங்க. அதனால நீ கவலைப்படாத, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரி பொண்ணுக்குட்டி. நானும் அதுதான் என் மனசு நினைக்கிறேன். நல்லபடியா நம்ம கல்யாணம் மட்டும் இல்லை, கார்த்திக் மாம்சு, அனன்யா, அப்புறம் அரவிந்த் மாம்சு, ரித்து அக்கா, இவங்க நம்ம எல்லாரோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். ஏன் கண்டிப்பா நடக்கும்டி என் பொண்டாட்டி. இந்த அருண் கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறுண்டி. நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். போதும் என் பூனைக்குட்டி. இது போதும். சீக்கிரமா கட்டி என்ன உன் பொண்டாட்டி ஆக்கிக்க. பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே கட்டிக்க நான் ரெடி. அங்க எப்படி நான் உன்னை கட்டிக்கவாடி? இல்லடி பொண்ணுக்குட்டி, அதான் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம்ல, அதனால இப்ப கட்டிக்கிட்டு லவ்வர்ஸா ஒரே வருமா ப்ளீஸ் டி. முடியாது போ, நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு மட்டும் தான் வந்தேன். நீ இந்த மாதிரிலாம் எதனா கேட்பேன்னு தெரியும், ஆனாலும் நான் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். போ மம்ஸ், நான் போகிறேன். ஓடி விட்டாதானடி போவேன், நான் விட மாட்டேனே. நான் எப்படின்னு உனக்கு தெரியும். எப்படியும் அருண் வாங்காம விட மாட்டாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நீயே கொடுத்துறது பெஸ்ட். பார்த்துக்கிய, நீயாவே கொடுக்குறியா இல்லை நானு அதில் இழுத்து வச்சு குடிச்சிருவாடி? ஐயோ மேம், இங்கே பாரு, எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு தான் ரூம் வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கீங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் வேணாமே? அதான் நாளைக்கு நமக்கு எல்லாமே நடக்க போதில்ல, அப்போ சேர்த்து கொடுத்துக்கலாமே. இப்போ வேணாமே. எனக்கு வேணுமே. நீ பொண்டாட்டி
இங்க பாரு, நம்ம இப்போ லவ்வர்ஸாக இருக்கிறோம். இதுதாண்டி லவ்வர்ஸாக இருக்கிறது லாஸ்ட்டு. அதனால குடுடி, ஒன்று நீ கொடு, இல்லைன்னா நானே கொடுக்குறேன்டி. அமைதியாக சத்தம் கட்டாமல் வாங்கி கொடி. ஐயோ மாம்ஸ் ப்ளீஸ் ஏன் வேணா சொன்னா கேளு. அம்மா அத்தை எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. நான் இப்போ அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு என் ரூமுக்கு ஓடணும். ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுறியா? மாட்டேன்டி, இப்போதாண்டி அதிகமாக கொடுக்கணும் போல தோணுது. முதல்ல என்ன கூப்பிட்டுட்டே இருக்குடி. முடியாதுடி. ஐயோ விடியா? முதல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லடி. ப்ளீஸ் டி, அமைதியாக இருடி. மாம்ஸ் போதும் விட்டுரு, இல்லை நான் கத்துவேன் பார்த்துக்க. இப்போ உன்னால கத்த முடியாதுடி என் பூனைக்குட்டி. எங்க கத்து பார்க்கலாம். நான் தான் சொன்னலடி உன்னால கத்த முடியாதுன்னு. இன்னொரு வாட்டி கத்துன மறுபடியும் கடிச்சிடும் பார்த்துக்க. போயா, நீ ரொம்ப மோசம் தெரியுமா? போ, இரு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பார்த்துக்க. காட்டுடி, உன் வாழ்த்தனத்தை மொத்தத்தையும் காட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்த்தனத்தெல்லாம் நான் பார்க்க தானே போறேன். எவ்வளோ காட்ட முடியுமோ காட்டுடி என் பொண்டாட்டி. லவ் யூடி. போயா, அங்கே பாரு, என் குங்குமம் நெத்தியில் ஒட்டிட்டு இருக்கு. தப்பு இல்லடி பொண்டாட்டி, அப்படி ஒட்டினதாண்டி நல்லது. மறுபடியும் வேணா ஓட்டிக்கலாமா? ஐயோ டி அருண் போடா. அட பாரா, ஐயோ இந்த மாதிரிலாம் பேசாதடி, மறுபடியும் கொடுத்துருவேன். நீ இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு வேற மாதிரிலாம் தோணும்டி. என்னமோ மாறுது புத்தி வனப்பு என் குங்குமம் எங்கேயோ ஒட்டி இருக்கு. ராசாத்தி உடம்பிருக்கும் ரவிக்க துணி நானாக அன்னாடம் சூடி கொண்ட ஆசை வச்சாகாதா எடுப்பில் உள்ள மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் நானே. அதுக்குத்தானே இழுக்க இப்ப போட்டுக்கிட்டேன் நானே. மணிமுத்து ஆறு போதும் போதும் நீ ஒதுங்கு அந்த பாய போட்டு தான் உறங்கு. இன்பத்து பாலு நீ இந்திரனாலு வந்து இஸ்திரி போட வாயண்டா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. நான் இருக்க வேண்டிய இடத்துல இவளா? இருக்க விட மாட்டேன். நான் லூசுன்னு நினச்சிட்டிங்கள, லூஸாகவே இருந்துருவேனா? எனக்கு நீங்கள் வேணும் மாமா, அருண் மாமா, எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வேணும். நான் உங்கள் மேலே ஆசை வச்சுட்டேன், அதனால் நான் உங்களை அடையாமல் விடவே மாட்டேன். உங்கள் கை என் மேலே மட்டும்தான் படணும், உங்கள் கண் என்னை மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் மொத்தமாக எனக்கு மட்டும்தான் மாமா. உங்கள் மூச்சு காற்று என் மேலே மட்டும்தான் வீசணும், அதை அவன் மேலே வீசக்கூடாது. மாமா நீங்கள் எனக்கு வேணும் 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 வேணும். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். நான் இவ்வளோ நாள் லேஸில் விட்டுட்டேன், இனிமேல் லேஸில் விட மாட்டேன். நிமி, ஏய், நீ எதுக்கு இந்த ரூம் வந்த? நான் ஏற்கனவே சொன்னது உனக்கு ஞாபகம் இல்ல? ஐயோ மாம்ஸ் கொஞ்சம் அமைதியாயிரு, நான் பேசுகிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ வாய மூடு. நான் இவளுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இந்த ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு. இப்போ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. ஆமா, எவ்வளவு நேரமா இங்க இருக்க? இங்கே பாருங்க மாமா, நான் ஒன்றும் சும்மாலாம் வரல. நிம்மியை அவங்க ரூமில் தேடி இருக்காங்க. நிம்மி ஆள் இல்லைன்னு அவள் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் என்னை போய் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரி, கூட்டிட்டு வர சொன்னாங்க, வந்துட்டேன். எப்போ வந்த? எவ்வளோ நேரமா இங்க இருக்க? அதை சொல்லு. அது வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். சீ, உனக்கு வெக்கமா இல்ல? சரி, உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணுன்ற மேனஸ் இல்ல? இதை ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல. நீ எல்லாம் படிச்சிருக்கியா படிக்கலையா? ஏய், நீ எல்லாம் முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? ஐயோ மாம்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, அமைதியாயிரு. நான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு கௌசி, நீ இனிமேல் இந்த ரூம் பக்கம் வராத. அதான் மாமா ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, எதுவாக இருந்தாலும் டோருக்கு வெளியில இருந்தே கூப்பிடு. நீ கூப்பிட்டா நான் வந்திருக்க போகிறேன். நீ எதுக்கு டோரை கூட தட்டாமல் உள்ளே வந்துட்டேன்? இங்கே பார், எனக்கு இந்த கதவை தட்டிட்டுலாம் வரணும்லாம் தெரியாது. கதவை திறந்துருந்தது, நான் நீட்டாக உள்ளே வந்தேன். உள்ளே வந்தால் நீங்கள் இப்படி நிற்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இங்கே பார், உன்னை தான் உங்கள் அம்மாவும் அத்தையும் கூப்பிட்டாங்க. உன்னை கூப்பிட்டு விடுறதுக்கு நான் ஒரு ஆளுன்னு வந்திருக்கேன். சே, என் தலையெழுத்து. உன்னை மாதிரி ஆளெல்லாம் கூப்பிடணும், நான் வரணும்னு இருக்கு பாரு. அம்மா, உனக்கு ஒழுங்கா உன் ரூமில் இருக்க தெரியாதா? உன்னை தேடி தேடி நான் அலையணுமா? அதான் 2 நாள் கல்யாணம் ஆக போதில்ல, அதுக்குள்ளே என்ன? சே, எதுக்கு இப்படிலாம் அலைஞ்சிட்டு இருக்க? மாமா, எதுக்கு மாமா இப்போ என்ன அடிச்சிங்க? இன்னொரு தடவை நீ என் பொண்டாட்டி எதனா பேசுன, வாயில பல்லே இருக்காது, மொத்தமாக கொட்டிடும் பார்த்துக்க. மாமா சொன்ன கேளுங்க, வேண்டாம் மாமா. நீ அமைதியா இரு. இவளுக்கெல்லாம் இது பத்தாது, இன்னும் சுருக்கு தாங்க எதனா கொடுத்தாதான். ஆமா, நீ எல்லாம் எதுக்கு வந்த? உன்னெல்லாம் கல்யாணத்துக்கு வரல, நீ யார் அழுதான்? நீ எல்லாம் ஏன் இங்க வந்த?
நீ வந்த நாள்ல இருந்து எனக்கு டென்ஷன் மட்டும்தான். நான் என்னப்பா பண்ணேன்? நான் என்ன மாமா பண்ணேன்? நான் நிம்மியை கூப்பிட்டு தானே வந்தேன். நீங்க எதுக்கு இப்ப என்ன அடிச்சீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஏய், இன்னொரு வாட்டி என்கிட்ட வாய் ஓடனா வாயை கிழித்து தச்சிடும் பாத்துக்க. உனக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியல. இன்னொரு வாட்டி அவளை நீ எதனா பேசணும்னு தெரிஞ்சது நீ இங்க இருக்கவே முடியாது. கல்யாணம் முடிஞ்சதும் முதல்ல உங்க மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்க. இதை விட கேவலமா உன்னை திட்டி வெளியில அனுப்புறதுக்கு எனக்கு தெரியும். வச்சு பாக்குறேன். அவளை எதனா சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? ஓ, அந்த அளவுக்கு காதலா உங்களுக்கு அவ மேல? இப்ப நீங்க என்ன அடிச்ச மாதிரியே கூடிய சீக்கிரத்துல அவளையும் அடிப்பீங்க. அடிக்க வைப்பேன். இந்த கௌசியை லேஸ்ல எடை போட்டுறாதீங்க மாமா. நான் யாருன்னு கூடிய சீக்கிரத்துல காட்டுறேன். அதே மாதிரி நீங்க என் கழுத்துல தான் தாலியை கட்டுவீங்க. இவளை நீங்களே உங்க வாயால போடின்னு சொல்ற மாதிரி பண்ணுவேன். பண்ணுவேன் மாமா, பண்ணுவேன். என்னையா வெளியில போங்கன்னு சொல்றீங்க? இதே வாய் கொஞ்ச நாள்ல அவளை வெளியில போன்னு சொல்ல வைப்பேன். வைப்பேன் மாமா, கண்டிப்பா சொல்ல வைப்பேன். உங்களை நான் அடையாம விடவே மாட்டேன். நீங்க எனக்கு வேணும் 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 வேணும். எங்க அம்மா என்னை இங்க சும்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. நானும் சும்மா தான் வந்தேன். ஆனா என்னைக்கு உங்களை பார்த்தேனோ பார்த்த நாள்ல இருந்து நீங்க எனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களை அடைஞ்சே ஆகணும் மாமா. நீ பாரு கௌசி, இன்னொரு வாட்டி மாமா ரூம் பக்கம் நீ வராத. வந்தீங்கன்னா இப்போ வாங்கின மாதிரி தான் வாங்க வேண்டியது வரும். அதனால எதுவாக இருந்தாலும் டோருக்கு வெளியில் நின்று கேளு, புரியுதா? இல்லை அப்புறம் உன் இஷ்டம். நான் தடுக்கிறதுக்கு நான் கூட இருக்க மாட்டேன். ச்சே, இங்கே பாரு. வேண்டாம், இவ்வளோ எதனா பேசணும். இவருக்கு கோவம் வருதுல்ல, பேச மாட்டேன். பேசாமல் நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். சாரி நிம்மி, எனக்கு தெரியாது. ஏற்கனவே மாமா சொல்லியிருக்காங்க தான், இருந்தாலும் நான் தெரியாமல் வந்துட்டேன். உன்னை ஏதோ தப்பாக பேசினிருந்தா என்னை மன்னிச்சிடு நிம்மி. நான் ஏதோ கோவத்தில் தான் அப்படி பேசிட்டேன். சாரி. பரவாயில்ல கௌசி, சரி நீ போ, நான் வரேன். இல்லை இல்லை, அம்மாவும் அத்தையும் உன்னை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நீ வந்துடு, என் கூடவே வந்துடு. அவ தான் சொல்றாள், நீ போ. அவளுக்கு வர தெரியும், அவ வருவா, நீ போ. அவளை எதுவுமே சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு ஆத்திரமா வருது. அப்படி என்ன இருக்கு அவகிட்ட? அவளை விட நான் எவ்வளோ அழகா இருக்கேன். ஆனால் உனக்கு என்ன தெரியலையோ? உன் கண்ணுக்கு என்ன தெரியலையோ? இல்லை மாமா, அத்தையும் அம்மாவும் கண்டிப்பாக நிம்மியை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க மாமா. அவதான் ஒரு வாட்டி சொல்லியாச்சுல்ல, நீ இங்கிருந்து முதல்ல கிளம்பு. எனக்கு உன்னை பார்க்க பார்க்க டென்ஷன் தான் ஆகுது. இங்கேருந்து போயிடு, அவ வருவா, போ. என்னை பார்த்தா உங்களுக்கு டென்ஷனாக வருதா? மாத்துறேன், மாற்றி காட்டுறேன். நான் இல்லாமல் நீங்கள் இல்லைன்னு உங்கள் வாயாலே சொல்ல வைக்கிறேன். இல்லை மாமா, அம்மாவும் அத்தையும். ஏய், ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. போ, அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் நான் பேசிக்கிறேன். நீ முதல்ல இங்கிருந்து வெளியில கிளம்பு. கொஞ்சம் அமைதியாக இருங்க. போன்னு சொன்னது கோதல விழலியா? வெளியில போ. என்ன போ போன்னு விரட்டல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதுக்காக நான் திரும்பி போயிட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். கூடிய சீக்கிரத்தில் காட்டுறேன்டா, காட்டுறேன். ஐயோ மாம்ஸ், இங்கே பாரு, இங்கே பாரியா. சொல்லுடி. என்னையா மாம்ஸ், என்னையா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஒன்றும் இல்லை, சொல்லு. ஐயோ மாம்ஸ், நீ சத்தியமா இவ்வளோ கோவப்பட்டு இப்போதையா பார்க்குறேன். எனக்கே கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவளை பார்த்தாலே எனக்கு தலை வலிக்குது. சரி சரியா மாம்ஸ், டென்ஷன் ஆகாத. நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு எனக்கு தெரியல. விட, அந்த பொண்ணு ஏதோ தெரியாமல் வந்துருச்சு. ஏய், அவ வேணும் தாண்டி வரா. அவ தெரியாம வந்த மாதிரி தெரியல. அவ வேணும் தான் உள்ள வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அவ ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அதுவே கடுப்பாகுது. ச்சே, நம்ம இப்படி இருக்கும்போது அவ எப்படி இப்படி வந்து நின்று பார்த்துட்டு இருக்கா? இதெல்லாம் அருவருப்பா இல்ல? சரி விடுங்க மாம்ஸ், அவ எப்படின்னு தெரியலல்ல, என்ன மாதிரி கேரக்டர்னு புரியல. நீங்க விடுங்க, இதையே மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. இல்லடி, நான் ரொம்ப ஜாலி மைண்ட்ல இருந்தேன். இவ வந்ததும் என் டோட்டல் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. சரி நீ போ, அம்மா மாத்தையே கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க பாரு. நீ போ, நீ போய் உன் ரூம்ல இரு, நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? நீ போ, நான் அப்புறமா மைண்ட் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வந்து பேசுறேன். சரி மாம்ஸ், நான் போறேன். ஆனா நீ மறுபடியும் டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். கூலா இரு. நீ டென்ஷன் ஆனா எனக்கு பயமா இருக்கியா? டென்ஷன் மட்டும் ஆகாத ப்ளீஸ் மாம்ஸ். அப்படியா? அப்ப நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல, அதை பண்றியா? நான் டென்ஷன் ஆக மாட்டேன். யோ, நீ இருக்க பாரு, பூனை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி கேக்குது பாரு. என்னடி தந்தா டென்ஷன் ஆக மாட்டேன், தரியான்னு சொல்லு. நான் தரலன்னா என்னையா பண்ணுவேன்? அவகிட்ட டென்ஷன் ஆனது இப்போ உன்கிட்ட ஆக போறேன். ஆகட்டுமா? ஐயோ மாம்ஸ், உனக்கு என் மேல கோவமே வராது, எனக்கு தெரியும். அதான் தெரியுது இல்லடி, எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் உன் மேல கோவம் வராதுடி. உடுடி.
சரி சரி கொடுக்குறேன். லவ் யூடா புருஷா. அப்ப இனிமே அடிக்கடி டென்ஷன் ஆகலாம். டென்ஷனானா என் பொண்டாட்டி இப்படி நிறைய தருவா போல இருக்கே. யோ டென்ஷன்லாம் ஆகாத. நீ டென்ஷன் ஆகாமலே நான் உனக்கு தருவேன். அதுக்காகவே நீ டென்ஷன் ஆகி தான் இதை வாங்கணும்லாம் இல்லை, சரியா? சரி சரி, இங்க கிட்ட வா. யோ இங்க பாரு, நீயும் கொடுத்துட்டு நானும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் விடியா. அதெல்லாம் முடியாதுடி. போயா. அப்படி லவ் யூடா புருஷா. போதும்யா விடியா. யோ ஆனாலும் நீ ரொம்ப 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 மோசம் மாம்ஸ். லவ் யூடி. சரி சரி, நீ போ. ஆல்ரெடி உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இன்னமும் நீ போனேன்னு வச்சுக்கேன், நம்ம கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாலும் வந்துருவாங்க. போ போ. ஆமா ஆமா கண்டிப்பா. சரியா மாம்ஸ், நான் கிளம்புறேன்.